வணக்கம் கைஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போறது நினைச்சாலே நேத்து நைட்டு சுத்தமா தூக்கமே வரல. காலைல எழுந்து முத வேலையா நம்ம வெளிநாட்டு வீரர் மாதிரி ஐஸ் வாட்டர்ல மூஞ்ச விட்டுட்டு வழக்கம் போல காலையில ஹை கலர் ஷேக்கையும் சூனியம் வச்ச முட்டையும் லபக்குன்னு உள்ள தள்ளிட்டு இன்னையில இருந்து ஜிம்முக்கு வேற போறோமா, ஷெட்யூல் எதுவும் மாறக்கூடாதுன்னு நம்ம ChatGPT மாமா கிட்ட அடுத்த ஒரு 30 நாளைக்கு கரெக்டான கால அட்டவணையை வாங்கிட்டு அட்டையில எழுதி நோட் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஷார்ப்பா 4 மணிக்கு அலாரம் அடிச்சிச்சு. சுறுசுறுப்பா எழுந்து கருப்பு காப்பியும் வாழைப்பழத்தையும் உள்ள தள்ளிட்டு நம்ம சோழனா பையன் எடுத்துட்டு நேர ஜிம்முக்கு போயாச்சு. நம்ம போற ஜிம் பேர் பாத்தீங்கன்னா லைகர் ஜிம். படியில ஏறும் போது பால் விளம்பரத்துல வர மாடு மாதிரி ஈன்னு பல்ல காட்டிட்டு தான் போனேன். ஜிம்முக்குள்ள போயிட்டு வெயிட் செக்லாம் பண்ணிட்டு சுத்தி பார்த்தா ஒரு பையன் இல்ல அடிச்சாம்பாரு லக்குன்னு டப்பு டப்புன்னு வார்ம் அப்லாம் போட்டு நார்மல் புஷ்அப் 25x3 செட்னு போட்டாச்சு. இங்க டிப்ஸ் பண்றதுக்குலாம் இடம் சும்மா பக்காவா இருக்கு. அங்கே மாதிரி இன்ஜுரி எதுவும் தட்டிருமோன்ற கவலையே இல்ல. இன்னைக்கு ஜிம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ் தான் நமக்கு கோச். எப்படி பெஞ்ச் பிரஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். ஆர்வ கோளாறுல எதுவும் பண்ணி வடிவேல் மாதிரி ஷாட் வாங்கிக்காம ஒழுங்கா பண்ணுன்னா நானும் சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணேன். எந்த சிக்கமாவல மாசா பண்ணிட்டேன். பண்ணி முடிச்ச கையோட கொஞ்ச நேரம் வால் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணேன். நம்ம ஷோல்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருக்கு. அதனால பைக் புஷ்அப் போலான்னு போனா இதுல நமக்கு ஃபார்ம் கொஞ்சம் தப்பா இருந்துச்சு. கூட இருக்க அண்ணன் வந்து கரெக்டா சொல்லி கொடுத்தாப்ல. திடீர்னு பார்த்தா அண்ணன் தலையில நின்ட்டாரு. லைட்டா மெர்சலாயிட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் டெக்னிக் ஒர்க்லாம் பண்ணிட்டு எந்த இடத்துல நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு கேட்டு அதையும் திருத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். இன்னைக்கான நாள் பாத்தீங்கன்னா நான் நினைச்சதோட சூப்பராகவே போச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். சரி வரட்டா.